கோச்சடை பகுதியில் உள்ள முத்தையா கோயில் மற்றும் அதன் வரலாறு குறித்து சில தகவல்கள் இங்கே. கோச்சடை என்பது மதுரை மாவட்டத்தின் வடமேற்கில் அமைந்துள்ள ஒரு புறநகர் பகுதியாகும். வரலாற்றுக் கதைப்படி சிவபெருமான் வைகை ஆற்றில் பெரும் வெள்ளம் வந்தபோது வந்தி என்ற ஒரு வயதான பெண்மணிக்காக உதவ ஒரு இளைஞனாக உருவெடுத்து வந்தார். அந்த வேலையைச் சரியாகச் செய்யாததால் பாண்டிய மன்னன் கோபமடைந்து சிவனை பிரம்பால் அடித்ததாகவும் அதனால் அந்த இடத்திற்கு கோவிச்செடி என்று பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது. காலப்போக்கில் அது மருவி கோச்சடை என்று ஆனது. இதனாலேயே இங்கு சிவன் கோயில் கட்டப்பட்டதாகச் சொல்லப்படுகிறது. மற்றொரு கூற்று என்னவென்றால், முந்தைய காலங்களில் முத்தையா சுவாமி என்பவர் ஐயனாரை அடைக்கலம் தேடி வந்ததாகவும் அவர் புகழ் பெற்றதால் இந்த கோயில் முத்தையா கோயில் என்று அழைக்கப்படலாயிற்று. திருமலை நாயக்கரால் முதலில் குதிரையும் பூதாவும் கார்டியன் டேட்டி கட்டப்பட்டன. தேவர்களின் அரசனான இந்திரன் ஐயப்பன் சுவாமியின் வளர்ப்பை குலலன் என்பவரிடம் ஒப்படைத்தார். அவர்கள் எல்லைப்புறங்களில் ஐயனாரை காவல் தெய்வமாகவும் நிறுவினர். இக்கோயிலில் சுமார் 2000 வருடங்கள் பழமையான புளிய மரமும் உள்ளது. சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களைப் பேசும் இதிகாசத்தில் கோச்சடை பற்றிய குறிப்பு உள்ளது. இந்த தகவல்கள் கோச்சடை மற்றும் அங்குள்ள கோயிலின் வரலாற்றை ஓரளவு விளக்குகிறது.